Hi friends, வணக்கம். This is Cyrus A to Z. நம்ம Agreen Exoticsல லெமன் அண்ட் லைம் இது ரெண்டு சேர்த்து பாத்தீங்கன்னா 18க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ரீட்டைலா வேணும் அப்படின்றவங்களுக்கு ரீட்டைல் சேல் நம்ம கொடுப்போம். கமர்ஷியலா பண்றவங்களுக்கு அதாவது ஹோல்சேல்ல பெரிய லெவல்ல நாங்க ஃபார்மிங் வைக்கிறது வேணும் அப்படின்றவங்களுக்கு ப்ரீ புக்கிங் பேசிஸ்ல நாட்டுகள் உற்பத்தி பண்ணி கொடுப்போம். ரொம்பவே கமர்ஷியலா நீங்க ஹோல்சேலா வாங்கும்போது நாட்டுகள் ரொம்ப கம்மியான விலைக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்போம். ரீட்டைல் வாங்கும்போது கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும் வெரைட்டிஸ் பொறுத்து. இப்போ நீங்க பாக்குறது ரெட் லெமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை. ஸோ இது ஏன் ரெட் லெமன் அப்படின்றது உங்களுக்கு இந்த பழத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பாட்டில் வளர்க்கறதுக்கு எல்லா லெமன் அண்ட் லைம் வெரைட்டியுமே ரொம்பவே சூட்டபிள் தான். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் பாட்டில் இருக்குது. ரொம்ப அருமையாக ஒரு மினி ட்ரீ மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது பழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது விளைஞ்சதுக்கு அப்புறம் அதாவது பச்சை நிறத்துலேருந்து மாற ஆரம்பிக்கும் போது ஒரு 3 to 4 மாதம் ஆகும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இதுவுமே இன்னும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகலை. பாருங்க, நம்ம அந்த பறிக்கும் போது தெரியும் அந்த ஹார்ட்னஸ். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்போது இன் அண்ட் அவுட் அதாவது மேல இருக்க ஸ்கின் உள்ள ஃபிளாஷ் எல்லாமே நல்ல ஒரு ரெட் கலர்ல மாறக்கூடியது அந்த ரெட் லெமன் அப்படின்ற வெரைட்டி. இதுவுமே புளிப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல புளிப்பு சுவை இருக்கக்கூடியதுதான். ஸோ இதனோட வெயிட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரெட் லெமன் இப்போ ஸோ ஒரு பழம் வந்து 56-57 கிராம் வருது நமக்கு. ஸோ ஆவரேஜா வந்து ஒரு பழம் வந்து 50 to 70 கிராம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். கட் பண்ணனா பாருங்க உள்ள ஃபிளஷும் இந்த மாதிரி தான் ரெட் கலர்ல தான் இருக்கும். இன்னுமே நல்லா விளையும் போது பாத்தீங்க அதாவது ஃபுல்லா பழுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெட்னஸ் வந்து இன்னுமே வந்து நல்லா சிவப்பு கலர் அதிகமா வரும். சாறு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சாறு வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. அதாவது குவாண்டிட்டி அந்த ஜூஸோட குவாண்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வருது. அந்த ஃபிளஷ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஜூஸ் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து ரொம்ப அதிகம் தான். நம்ம கிட்ட இருக்க எல்லா வெரைட்டி லெமன் அதாவது இந்தியன் லைம் கூட கம்பேர் பண்ணா கூட இந்த ரெட் லெமனை பொறுத்த வரைக்கும் புளிப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃபிளேவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் ஃபிளேவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, நார்மல் லைம் ஃபிளேவர் அவ்வளோதான் அதில். பட் சாறு வந்து அதிகமாக வருதுங்க. ஸோ ஜூஸுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு சுவை வந்து அதிகமா இருக்கிறதுனால ஜூஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு குக்கிங்க்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பட் கமர்ஷியலா பண்ணும்போது இது மக்கள் வந்துட்டு இந்த கட் பண்ணா ரெட் கலர் இருக்குது அதெல்லாம் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்க தான் செய்யுது. மற்றபடி கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணனால இது கமர்ஷியலா பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து வர்ற வீடியோங்கள்ல நம்ம கிட்ட என்னென்ன லெமன் அண்ட் லைம் வெரைட்டி இருக்குது அப்படின்றது நாங்கள் ஒன்று அப்டேட் பண்றோம். ஸோ இந்த ரெட் லெமனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சின்ன பிளான்ட்ஸ் அதாவது சின்ன சைஸ் ₹100-200 நாட்டுகள் எதுவுமே சேலுக்கு இல்ல. எல்லாமே நல்லா வளர்ந்த பிளான்ட்ஸ் தான் இருக்குது. 12 இன்ச் பாட்டு, 10 இன்ச் பாட்டு, 14 இன்ச் பாட்டு மாதிரி எல்லாமே ஃபுல்லா ஈல்டு அதாவது ஃபுல்லா வந்து பழங்களோட தான் செடிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. மற்றபடி சின்ன நாத்து வேணும் அப்படின்னா கமர்ஷியலா வேணும் அப்படின்றவங்களுக்கும் ப்ரீ புக்கிங் பண்ணினா நாற்று உற்பத்தி பண்ணி தான் நாங்க கொடுக்கணும். இப்ப பாக்குறீங்க பாருங்க, இது எல்லாமே சேலுக்கு இருக்க பிளான்ட் தான். 10 இன்ச் பாட்டு, 12 இன்ச் பாட்டு இந்த மாதிரி வச்சிருப்போம். எல்லாமே ஃபுல்லா பழங்களோட தான் இருக்குது. நல்ல ஒரு மினி ட்ரீ மாதிரியே நம்ம ட்ரைன் பண்ணி வளர்த்து வச்சிருக்க பிளான்ட் தான் இப்போதைக்கு சேல்ஸுக்கு இருக்குது. சோ இந்த ரெட் லெமன் உங்களோட கலெக்ஷனுக்கு வேணும் அப்படின்னா கண்டெய்னர் கார்டன் அதாவது பாட்ல வளர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியான வெரைட்டி தான். உங்க வீட்ல வளர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு பழங்கள் கிடைக்கும். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸ் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணணும் இல்ல ஹோல்சேலா வேணும் அப்படின்றவங்களும் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறதுக்கு அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸ் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு அற்புதமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட் பத்தின டீடைல்ஸோட மறுபடியும் ஒரு வீடியோல உங்க அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறோம். Until then, it's bye-bye from Cyrus A to Z. Bye-bye friends. Thank you so much for watching this video. Have a wonderful gardening experience. Bye-bye friends.